நமது பேட்டை நரம்படி நாகப்பாவிற்கு நரம்பு அந்து போனதை நீங்கள் எல்லாம் பார்த்தீர்கள். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற குறுக்குப்பேட்டை குமரப்பாவுக்கு நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு நமது பேட்டையில் வசூலித்த இந்த பந்தய பணம் 5000 ரூபாயை நான் பரிசாக இவருக்கு அளிக்கிறேன். ஊமையா? கொஞ்சம் ஏரியா என்ன சொல்றான்? இவன மாதிரியே ஒரு ஆள் வேணுமா? இவன மாதிரி ஒரு ஆள் வேணுமா? ஊமையா? எங்க தேடுறது? இல்லண்ணே, இவன மாதிரி தகுதியான ஆம்பளை வேணுமா? தகுதி இல்லாத ஆளோட போட்டி போட்டதுக்கு வெக்கப்படுறான். அப்படியா? இங்க யாராவது ஆம்பளைங்க இருக்கீங்களா? ஆம்பளைன்னு பகல ஒத்துக்குங்கய்யா. யாருமே ஆம்பளைங்க இல்லையா? பையன் எங்க உங்க கையி? அம்மா நான் அடி வாங்கிட்டு இருக்கேன், நீ ஸ்டைலா சீரட்டா குடிச்சிட்டு இருக்க. இருவனை மாட்ட வைக்கிறேன். மகாஜனங்களே, நம்ம பேட்டையில டக்கர் ராஜுதான் சரியான நீளமான ஆம்பளை. நீளமான ஆம்பளையும் கூட. அவனை மோத விடுங்க. அண்ணன் இறக்காதீங்க, நாட்டு வந்தவர்கள் போறதா நல்லா இருக்குங்க, ஜாலியா இருக்குங்க, இறக்காதீங்க. ஐயோ ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் என்னதான் திட்டுவ. கௌரி எல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்காளே, அது தப்பு இல்லையா? என்னடா சொல்ற? கௌரியும் ஒரு பையனும் சந்திச்சு பேசணும்னு நான் பார்த்தேன். சந்திச்சு பேசுனா உடனே இல்லவா? என்னடா பேசினாங்க? போதும், லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது தினம் ஒரு சீஸ் கொடுத்து அனுப்பி வைப்பீங்க. இப்போ சீஸ் கொடுக்கறதுக்காகவே லவ் பண்றீங்க. மேரேஜ் பத்தி பேச விடாம வாயை வச்சு மூடு. வீட்டுலதான் டவுரி பிரச்சனை, உனக்கு என்ன? கல்யாணமே பண்ணிக்காம அக்கா ஊத்தி இருக்காளே, அவதான் பிரச்சனை. வலை ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் வலை வீசி மீன் பிடிக்கணும்னா வலையே வீச முடியாது. என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம்னா இந்த ஜென்மத்துல உன் கல்யாணம் பேச முடியாது. பையனோட அட்ரஸ் சொல்லு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். உனக்கும் புதுசா தான் மாப்பிள்ளை தேட வேண்டியிருக்கு. மெட்ராஸ் மாமாவை கட்டிக்கலாம்ல. கார் இருக்கு, பங்களா இருக்கு. ஒருத்தருக்கு காரும் பங்களாவும் இருந்தா கல்யாணம் பண்ணிட்டு படுத்துக்க சொல்றியா? எவடி அவன் மாம? எப்படி நீ வந்துச்சு அவருக்கு காரும் பங்களாவும்? கையாளாக இந்த மனுஷன் குடிச்சு குடிச்சு கடலுக்கு கழுத்து போடுறமா, கிணத்துக்கு கழுத்து போடுறமான்னு தெரியாம போட்ட கழுத்தை வச்சு நம்ம குடும்பத்தோட தலையெழுத்தையை மாற்றி சொத்த புடுகிறவனோட மாறியவன். அவன் கையால தாலியை கட்டிட்டு உங்களை காப்பாத்துறதை விட என் கையாலே எப்படியாவது காப்பாத்துற.
பாசங்கிற ஜெயிலுக்குள்ள நான் ஒருத்தர் இருந்தா போதும். நீங்க எல்லாம் சந்தோஷமா சுதந்திரமா இருக்கணும். உன் கல்யாணம் நடக்கும். ஏறி கொண்டிக்கா இல்ல ஓகே. எங்க போறதா இருந்தாலும் மீட்டருக்கு மேல 2 ரூபா கொடுக்கணும். சொந்த ஒரு மெட்ராஸா? ஆமா. அதான் மீட்டருக்கு மேல 2 ரூபா கேக்குறேன். வெளியே பார்த்தாச்சு போ. வழி தெரியாது, சுத்தின்னு தான் போவேன். எப்படினாலும் போப்பா. மீட்டருக்கு மேல தானே 2 ரூபா கேட்டேன். 2 ரூபாய் வச்சுட்டு மீட்டர் எடுத்துட்டு போறீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா? மெட்ராஸுக்கு வந்தாலும் வாழ விட மாட்டேங்கிறீங்க, மைசூருக்கு வந்தாலும் வாழ விட மாட்டேங்கிறீங்க. ராஜி, மீட்டர் ஆட்டோல இருந்தாலும் வேகமா ஓடுது, கையில இருந்தாலும் வேகமா ஓடுது. இதுக்கு காசு கொடுத்து நம்மளால கட்டுப்படி ஆகாது. ஏகப்பட்ட சூடு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாக்ஸியை கூப்பிடு. டாக்ஸி மீட்டர் கையில இருந்துச்சுன்னா நம்மளை குனிய வச்சு எவனாவது ஆட்டோன்னு ஏறிட போறோம். எல்லி சார் போனோம். எங்கேயாவது போகணும். மீட்டருக்கு மேல என்ன கொடுப்பீங்க? மீட்டரே கொடுக்குறேன். மீட்டரா? எங்க ஆட்டோல சுட்டுதா? சூடு ஜாஸ்தியா இருக்குமா? நல்ல வேலை என் மீட்டர் முன்னால இருக்குது, இல்லைன்னா அதையும் சுட்டுருவீங்க. பின்னால இருந்தா அதுக்கு பேரு டிக்கி. யோ, சிகரெட்லாம் உள்ள பிடிக்காதயா? சீட்டு புதுசா வாங்கி போட்டுருக்குது. சந்திரா, சீட்டு புதுசு வாங்கி போட்டுருக்காராம்ல, அதோ போகணும் போக. ஏன்டா மூட் அவுட் ஆயிட்ட? நம்மடி கூடன்னு சொல்லிட்டானே. அப்படியா சொன்னா? இந்த டோர் என்ன விலை போகும்? ஒண்ணும் சரியில்லையே. என்ன பண்றது? என் ஐடியாவை ஆட்டோவில் ஆரம்பிச்சு ஆகாய விமானத்தில் முடிக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் இதுல வந்து முடிஞ்சிருச்சு. எதுக்காக வந்த? நான் தான் வர சொன்னேன். நீ பாட்டுக்கு திடுப்புன்னு கல்யாணத்தை வச்சுட்ட. பணத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தக்க சமயத்தில் மாப்பிளை தந்து கொடுத்து தான் வர சொன்னேன். பொட்டியோட வந்துருப்பாரு. லட்சுமி கட்டுக்கட்ட உள்ள வச்சுட்டு உள்ள அவர் ஏன் திட்டுற? நான் இங்க வரக்கூடாதா? உனக்கு பண உதவி செய்யக்கூடாதா? இது பாரு, உங்க அப்பாவோட சொத்தை ஏமாத்தி எழுதி வாங்கினது எங்க அப்பா செஞ்ச பாவம். அதுக்கு நான் பரிகாரம் செய்யக்கூடாதுங்கிறியா? ஓகே, நானும் 1000 தடவை வந்திருக்கேன். நீ என்ன 1000 தடவை இன்சல்ட் பண்ணிருக்க. இப்ப 1001 தடவை சொல்றேன். You love me. அதானே? பாவம் செஞ்சது அப்பனா இருந்தாலும் புள்ளியா இருந்தாலும் சரி, உன் பரம்பரை காத்து கூட நான் இருக்கிற வரைக்கும் இங்க படக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் இல்லையா? மரமடிக்கு ஏறல. Get out. மரம் தான், வாழை மரம், வாழ வைக்கிற மரம். ஐ லவ் யூ. நான் அவனுக்கு மகளா பிறந்துட்டேன். இல்ல உன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருப்பேன். என் கண் முன்னால நிக்காத, போ, போயிடு. சாப்பிட்டுட்டு போயிருந்தேன். உன்னோட அப்பனே சொல்லிட்டான், பணம் வந்தாச்சு. நம்ம வீட்டை விட வசதியான குடும்பம் தான். கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. பொண்ணுக்கு என்ன செய்ய போறோங்கிறத இப்பவே சொல்லிடு. நீ நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? சொல்லையா, எது கூட்டு வந்த? 50,000 ரூபாய் கேட்கலாம்னு இருந்தோம். பையனும் பொண்ணும் ரொம்ப கண்ணு சிவக்கிற அளவுக்கு ரோசா பழகினால ஒரு 25,000 ரூபாய் கொடுங்க. அதனால கல்யாண செலவு உன்னோடதாம்மா. சொல்லையா, அந்த வரதட்சணை பணம் வராம ஐயர் மந்திரம் சொல்ல விட மாட்டேன். அப்புறம் என் மேல தப்பு சொல்லாத. சரி, கல்யாணத்துக்கு நீங்க நாள் குறிங்க, மத்ததை நான் கவனிச்சுக்கிறேன். Father. என்ன பாவம் செய்யறே மானே? வேலைக்காரி பாவம் ஃபாதர்.
ஐயோ நெஞ்சத்தை கிள்ளிவிட்டாய். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது. மேலே சொல். எனக்கு அசிங்கமான ஒரு மனைவி ஃபாதர். தியாகம் தியாகம். அவளுக்கு நிறைய சொத்து இருக்கிறது ஃபாதர். லாபம் லாபம். வீட்டுல அழகான ஒரு வேலைக்காரி ஃபாதர். மோகம் மோகம். அவள் மேல் எனக்கு ஒரு தாகம் ஃபாதர். துரோகம் மகனே துரோகம். மனைவிக்கு தெரிந்தால் தானே துரோகம். நான் சொல்லிவிட்டால் அவள் நம்ப மாட்டாளே. இதில் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேனே. எனக்கு இதை போட்டு அசிங்கமான காட்டினா? ஒரு மனைவி ஃபாதர். தியாகம் தியாகம். அவளுக்கு நிறைய சொத்து இருக்கிறது ஃபாதர். அதை நான் விலைக்கு வாங்கி விட்டால்? நான் 500 ரூபாய் கேட்டால்? நான் 600 கொடுத்து விட்டால்? அப்படி போடு. நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். என் காதலை கேசத்தில் மறைத்து விட்டேன். நானே பேசி நானே நடித்த நாடகத்தில் நல்ல திருப்பம். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். என் காதல் என்னையா பிரபல டேப்ரக்காரர் திருடனை மைசூர் போலீசார் வலை வீசி பிடித்தனர்.